இந்த வீடியோ பார்க்கும் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கான டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மார்க் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட்டுக்கு 25 கொஸ்டின்ஸ் பக்கமாக கேட்க போகிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸுக்கு 25 கொஸ்டின்ஸ். அடுத்து அதிகமான வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸுக்கு 30 கொஸ்டின்ஸுங்க. 30 கொஸ்டின்ஸ் இதுதான் அதிகமான வெயிட்டேஜ். அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேஸ்க்கு 15 கொஸ்டின்ஸுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ரைட், கொடுத்துருக்கலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமான கொஸ்டின்ஸ். அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ், எஸ், இதுக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் பக்கமாக கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம சிலபஸ்லேருந்து பார்க்கும்போது அதிகமான வெயிட்டேஜ் ஃபஸ்ட் எதுக்கு அதிகமாக இருக்குது? பவர் சிஸ்டம்ஸுக்கு அதிகமாக இருக்குது. எஸ், பவர் சிஸ்டம்ஸுக்கு 30 கொஸ்டின்ஸ் பக்கமாக கேட்க போகிறாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் சர்க்யூட், ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், ப்ளஸ் ரினியூவபிள் எனர்ஜி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 25 + 25 + 25 அப்படின்னு சொல்லிட்டு அதிக வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு தான். ஓகே, ரைட். இது போக அடுத்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது, இஎம்எஃப்டிக்கு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ்னு. என்னென்னா மெஷர்மெண்ட் ப்ளஸ் இஎம்எஃப்டி, இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் பக்கமாக கவர் ஆகுது. 20 + 20, ஓகே, வெயிட், 20 + 20 கவர் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெயிட்டேஜ் 15 கொஸ்டின்ஸ். எதுக்கெல்லாம் 50 கொஸ்டின்ஸ் வருது பாருங்கள். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்க்கு 15 கொஸ்டின்ஸ் பக்கமாக வருது. அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் பக்கமாக தான் கேட்குறாங்க. நம்மளோட டீட்டெயில்டு கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப டீட்டெயிலிங்காக நம்ம நடத்தியிருப்போம். ரைட், அது படிங்க, உங்கள் டிஆர்பி ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்புறம் வேறு என்ன இருக்குது? கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுக்கும் 15 கொஸ்டின்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ரைட், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் என்னென்ன? கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், $15 கொஸ்டின்ஸ். அப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் கொடுக்கணும் என்ன கேட்டால். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக். ரைட், கேட் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க பவர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து. எவ்ரி இயர் மாறும், இருந்தாலும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ஹார்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து என்ன? அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ரெண்டையுமே சேர்த்து, ப்ளஸ் டிஜிட்டல் இந்த ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு 15. ஸோ இதில் உங்களுக்கு 15 + 15 + 15 அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இதை தான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓவராலாக வந்து இப்படி தான் ஸ்பிட் ஆக போகுது. நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, சார் நீங்கள் வந்து உங்களுடைய கோர்ஸில் 8085 8086 இந்த இது தான் சார் நடத்திருக்கீங்க. 8086 கூட அவ்வளோ கவர் ஆகலை. 8085 தான் நம்ம அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னா 8085 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேட் சிலபஸில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்புறம் உங்களுக்கு டிஆர்பிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். 8085 8086 படித்தாலே போதும். ஓகேங்களா? அதை தாண்டி பெருசாக ஒன்றும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, இந்த 8051 இருக்கலாம், அப்புறம் 8255 இருக்கலாம், 8253 இருக்கலாம், 8279, அப்புறம் 8257. எவ்வளோ அதிகமாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த போர்ஷன்ஸில் நான் 8085 8086 மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், டிஎஸ்பி. ஓகே, பெரிய மாற்றம் இருக்காது. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இந்த கோர்ஸில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன். ஓகேங்களா?
ஓவராலாக உங்களுக்கு வந்து மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர், அப்புறம் இந்த ஒரு டாபிக் இந்த 10 கொஷின்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸர் ப்ளஸ் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் டிஎஸ்பி ப்ளஸ் இசி டிபார்ட்மெண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இந்த மூணையுமே சேர்த்து உங்களுக்கு 10 கொஷின்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, அப்போ இதை விட்டு நான் சொல்கிறேன்னா கேட்டால் இல்லை, இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறது இல்லை, அவ்வளோதான். அதுக்காக நம்ம விட போகிறோமா கேட்டால் அப்படிலாம் இல்லை. ஓகே, இதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். இதை மட்டும் படித்தா போதுங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல போகிறோம். மற்றபடி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் சொல்லக்கூடிய இந்த டிஎஸ்பி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெய்ட் கோர்ஸில் வந்துட்டு எத்தனை 107 வீடியோஸ் பக்கமாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, 107 வீடியோஸ் பக்கமாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த டிஎன்பிசி சிலபஸில் இதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படலை. வெயிட் பண்ணுங்கள், பார்த்துருவோம். ஒன்ஸ் கொடுக்கப்படலை. ஆமாம், பெருசாக வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த சிலபஸில் கொடுக்கப்படலை. பிடபிள்யூடி சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சார் அது வேறு ஏன் கேட்டிங்கன்னா, எஸ் அது வேறு தான். நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். ஓகேங்களா, ரைட். எந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டோம். எந்த ஆர்டரில் சார் படிக்கலாம், ரைட் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் சர்க்யூட். ஃபஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட். இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, எத்தனை கொஸ்டின் வருது இதில்? 25 கொஸ்டின்ஸ் பக்கமாக வருது. சார் இப்போ பவர் சிஸ்டம்ஸ் முதல்ல கிடையாது, பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது எலக்ட்ரிக் சர்க்யூட் தான். ரெண்டாவது நீங்கள் கவர் பண்ண வேண்டியது கண்ட்ரோல் சிஸ்டம்ஸுங்க. ஈஸியான சப்ஜெக்ட். எஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அதில் வந்து ஒரு 15 கொஸ்டின் பக்கமாக வருதா டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி, ரைட். மூணாவது நீங்கள் கவர் பண்ண வேண்டியது பவர் சிஸ்டம்ஸ் கவர் பண்ணுங்கள், ப்ராப்ளம் இல்லை. என்ன கேட்டால் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்க்கு அப்புறம் பவர் சிஸ்டம்ஸை கவர் பண்ணுங்க தான் சொல்லுவேன். ஓகே, பவர் சிஸ்டம்ஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் பவர் சிஸ்டம்ஸுங்கிறது பவர் சிஸ்டம்ஸ் மட்டும் கிடையாது. அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு பவர் சிஸ்டம் ஜென்ரேஷன் வரும். பவர் சிஸ்டம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வரும். அப்புறம் பவர் சிஸ்டம் அனலைசிஸ்ன்னு சொல்லுவாங்க, லோட் ஃப்ளோ அந்த டாபிக் வரும். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு பவர் சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி டாபிக் இருக்குது. பெரிய டாபிக் பவர் சிஸ்டம்ஸுங்கிறது. ஜஸ்ட் நம்ம பவர் சிஸ்டம்ஸ் 30 கொஸ்டின் நினைக்கிறோம், பெரிய டாபிக் இது. ஓகேங்களா, ஸோ பவர் சிஸ்டம்ஸை என்ன கேட்டிங்கன்னா இதை பவர் சிஸ்டம்ஸ் 1 அண்ட் பவர் சிஸ்டம்ஸ் 2 கூட நீங்கள் உடைக்கலாம். ஓகே, அப்படி பண்ணுங்கள் பெஸ்ட்டாக இருக்கும். பவர் சிஸ்டம்ஸ் 1ன்னு போடுங்க. ஓகே, 30 கொஸ்டின்ஸ் இது. அடுத்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது ஈஸியாக இருக்கும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக கவர் பண்ணிடலாம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இது எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க? இது ஓவராலாக 15 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம இதை வந்து இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. ஓகேங்களா, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸுங்க. வெயிட்டான சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுங்க. அடுத்து நீங்கள் கவர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். இதில் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ரைட். அடுத்து நீங்கள் கவர் பண்ணலாம்னா பவர் சிஸ்டம்ஸ் 2 நீங்கள் கவர் பண்ணலாம். பெஸ்ட்டு பவர் சிஸ்டம்ஸ் 2. அதாவது பவர் சிஸ்டம்ஸை உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுங்க, 2ஆக உடச்சிக்கோங்க. ஓகேங்களா, பவர் சிஸ்டம்ஸை நீங்கள் 2ஆக உடச்சிக்கோங்க. எஸ், இது அப்போ 30 கொஸ்டின்ஸ் இருக்கா, நான் 15 போட்டுக்கிறேன். சும்மா நார்மலாக போடுறோம். ஓகே, 15 அப்படி ஒரு நம்ம சொல்ல முடியாது, நம்ம ஒரு இதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, பவர் சிஸ்டம்ஸ் நம்ம ஒன்றா வச்சுக்காமல் 2ஆக உடச்சு நம்ம என்ன செய்யலாம், 2 சப்ஜெக்டாக படிச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதனால் நம்ம சொல்கிறோம், ரைட். அப்புறம் வந்து இஎம்எஃப்டி போயிருங்க. இஎம்எஃப்டி எஸ், ஒரு ஈஸியான டாபிக் தான். ரொம்ப நீங்கள் பேசிக்ஸில் உள்ளே போய் படிச்சிங்கன்னா கொஞ்சம் தலைவலி தான், ரைட். 20 கொஸ்டின்ஸ். ஓகே, இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கும்போது நீங்கள் சைட் பை சைடாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ரினியூவபிள். ஓகே, இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் வருதுங்க. இதெல்லாம் அவாய்டே பண்ண முடியாது. ஓகே, இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் இது வரைக்கும் பெய்ட் கோர்ஸ் கொடுத்ததில்லை இது வரைக்கும், ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்க்கான ஒரு பெய்ட் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 699 ருபீஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்க்கான இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மில் போய்ட்டு ஃபில் பண்ணுங்கள். தேவை இருக்கக்கூடியவங்க மட்டும் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து 1 இயர் வேலிடிட்டி வரும். ஓகே, உங்களுக்கு 1 இயர் வேலிடிட்டி கிடச்சிரும், ரைட். ஸோ ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் பை சைடாக படிச்சுட்டே வாங்க. இது ரொம்ப என்ன சொல்கிறது, உங்களுக்கு இது அதிகமாக ஜென்ரல் டாபிக் தாங்க. இது ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ரீசெண்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோலார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சோலாரில் வந்துட்டு இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி யாருக்கு எந்த நாடு அதிகமாக இருக்குது, சைனா, அப்புறம் அமெரிக்கா இருக்குது. சைனாவில் வந்து 700 GHz இருக்குது, அமெரிக்காவில். இந்த மாதிரி ஒரு சில டேட்டா ஓரியன்டான ஒரு டாபிக். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த டைம் அட்டன் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்
கண்டிப்பாக ரினியூவபிள் சோர்ஸ் வந்து என்ன செய்யுங்க கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு இடையில என்ன செய்யுங்க நீங்கள் ரினியூவபிள் சோர்ஸ் வந்துட்டு அப்பப்போ அப்படியே படிங்க. ஓகே, நம்ம வந்து இதுக்கு வீடியோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என் கூடவே சேர்ந்து நீங்கள் வந்து படித்து எழுதுகிற மாதிரி தான், நோட்டில் நீங்கள் எழுதுகிற மாதிரி தான் நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் இல்லைன்னா சொல்லலை. பட் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வீடியோ கோர்ஸ் பார்க்குறீங்கன்னா நோட்ஸ் எழுதுங்க தான் சொல்லுவேன். நீங்கள் நோட்ஸ் எழுதவும் செய்யலாம், இல்லை நீங்கள் வந்து பிடிஎஃப் ரெஃபர் பண்ணால் பிடிஎஃப் நம்ம கொடுக்க தான் செய்கிறோம். ஓகேங்களா, எப்படி முடிச்சிட்டிங்களா? அடுத்து பவர் எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே போங்க. பவர் எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்து 15 கொஸ்டின்ஸுங்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஓகே ரைட், பவர் எலக்ட்ரானிக்ஸு பாருங்கள். அப்புறம் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். மெஷர்மெண்ட் 20 கொஸ்டின்ஸ் வருது மெஷர்மெண்ட்டுக்கு. ரைட், மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்ளமோ லெவல் எக்ஸாம்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட்டுங்க. இதுக்கப்புறம் என்ன இருக்குது, உங்களுக்கு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான். டிஎஸ்பி நம்மளுடைய பெய்ட் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 107 லெக்சர்ஸ் பக்கமாக நம்ம நடத்தியிருப்போம். அதுக்கு மெயின் ரீசன் நம்ம டிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு சேர்த்து கவர் பண்ணுறோம். ஆனால் இந்த டிஎன்பிசி சிலபஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 107 லெக்சர்ஸும் தேவை தான். ஓகேவா, நம்ம வந்து உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ் இல்லாத நடத்தலை, அவ்வளோ இருக்குது. ஆனால் அவங்க வந்து டிஜிட்டல் ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் சொல்லி சிம்பிளாக கொடுத்தாங்க. நாம் அதை என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். ரைட், அடுத்து வந்துட்டு நீங்கள் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். டிஎஸ்பி ஆர் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அதில் 10 கொஸ்டின்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 10 கொஸ்டின்ஸில் ஒரு போர்ஷன் மட்டும்தான் அது. ஓகேவா, அது கவர் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான லெக்சர்ஸ் நம்ம அது நடத்தியிருப்போம். அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்லாம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நடத்தியிருப்போம். ரொம்ப டீட்டெயிலிங்கான ஒரு கோர்ஸ் தான் அது. ரைட், வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்? அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்து கவர் பண்ணலாம். அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டையுமே சேர்த்து 15 கொஸ்டின் பக்கமாக வந்து கேட்க போகிறாங்க. வேறு என்ன மிஸ் பண்ணியிருக்கோம்? ரைட், எல்லாமே கவர் பண்ணிட்டோமா? ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்? மிஸ் பண்ண சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸரை மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை நான் வேறு எண்ணில் எழுதுகிறேன். உங்களுக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மட்டும் தயவு செஞ்சு கிளியராக கேளுங்க. நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, முதல்ல இதை நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் டைம் இருக்குது அப்படின்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோலர். ஓகே, சிலபஸில் கொடுக்கப்பட்ட நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 8085 தான். 8085 8086 போதுமானது தான் நான் சொல்லுவேன். ஓகே, அடுத்து வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ரைட், டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸில் ஒரு சின்ன போர்ஷனாக தான் வரப்போகுது. ஓகே, எப்போவுமே வந்து 80-20 பிரின்சிபல் வந்து எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்க. ரொம்ப முக்கியமான இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ப்ரியாரிட்டி கொடுக்கணும் எப்போவுமே. இது அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் கிடையாது. ஏன்னா இதில் வெறும் 10 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஓகேங்களா, ஸோ அதனால் இதை மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கடைசியாக கூட பார்த்தாலே போதுமானது. படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கடைசியாக பார்த்தாலே போதுமானது. ஓகேங்களா, அப்போ எத்தனை ஆச்சுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஐயோ, ரொம்ப அதிகமாக இருக்காது. ஆக்சுவலாக பவர் சிஸ்டம்ஸ் ரெண்டாக உடச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஓகே, ஸோ இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியிருக்கு. ஓகேங்களா, ஓகே, நம்மளுடைய ஆன்லைன் கோச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 ருபீஸுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கான வீடியோ கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ரைட், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ரைட், இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து நான் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மில் மார்ச் 31க்குள்ளே ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடியவங்களுக்கு நம்ம 5000 ருபீஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏப்ரல் 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோர்ஸ் ப்ரைஸை 7000 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 ஹார்ஸ் ப்ளஸ் வீடியோ கோர்ஸுங்க. ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு என்னால் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண முடியல, எனக்கு வந்துட்டு ஒருத்தங்க சப்போர்ட் இருந்துச்சுன்னா, இப்போது எலக்ட்ரிசிட்டி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 60 மணி நேரம் பக்கத்தில் நம்ம நடத்தியிருக்கோம். ஓகேங்களா, இந்த எலக்ட்ரிசிட்டி கோர்ஸை வந்து நீங்கள் தனியாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் எஃபோர்ட் போடும்போது கொஞ்சம் டைம் அதிகமாக வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணல ஹைலி அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்மளுடைய சேனலில் வந்துட்டு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கும் சேர்த்து தான் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பியூச்சி செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது. இல்லை சார் எனக்கு வந்துட்டு செல்ஃபாக படிக்க முடியாது, எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நம்ம அங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரைட், உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, கீழே உள்ள ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி
5,000 rupees இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்கிட்ட 5,000 rupees இல்லை சார், நான் வந்து கோர்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. 1,000 rupees கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், கோர்ஸை ஜாயின் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மினிமம் சொல்கிறேன், மினிமம் 1,000 rupees கொடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பே பண்ணிக்கலாம். ரிமைனிங் 4,000 rupees வந்து என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பொறுமையாக கூட பே பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கோர்ஸ்க்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், அமௌண்ட் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது வீடியோ கோர்ஸ், ஓகேங்களா. ரைட், அடுத்து டெஸ்ட் சீரியஸ். ஓகே சார், நான் வந்துட்டு எனக்கு வீடியோ கோர்ஸ்லாம் தேவையில்லை, நான் வந்துட்டு செல்ஃபாகவே படிச்சிருக்கேன், நான் போன எக்ஸாம்பிள் சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ப்ராப்பராக அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேக்கன்சிஸ் பற்றின ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கிடைக்காதனால நான் சரியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுட்டேன். எனக்கு இந்த டைம் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் டெஸ்ட் சீரியஸ். எஸ், நீங்கள் பிகினர் இருந்தீங்கன்னாலும் டெஸ்ட் சீரியஸை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, நீங்கள் பிகினர் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோ கோர்ஸ் பார்க்கணும். வீடியோ கோர்ஸை பார்த்துட்டு சூப்பராக நடத்துகிறாரு இல்லை மோசமாக நடத்துகிறாரு அப்படின்னு மட்டும் ஃபீட்பேக் கொடுத்துட்டு போகிறது இல்லை. வீடியோ கோர்ஸை நீங்கள் வந்து பார்த்துட்டு ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா, ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்கணும். நம்ம வீடியோ கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா PYQ செஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன் நம்ம நடத்தியிருப்போம். அப்புறம் நிறைய வந்து நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகேவா, அதை எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், சால்வ் பண்ணி முடிக்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் சர்க்யூட், வாங்க, எலக்ட்ரிக் சர்க்யூட் கோர்ஸ் வந்து நீங்கள் இன்னும் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த கோர்ஸை நீங்கள் முடிச்சிட்டிங்க, அடுத்து நீங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. இதை நீங்கள் முடிச்சிட்டிங்கல்ல, இதை நீங்கள் என்ன செய்யலாம், சைட் பை சைடாக டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகே, நம்மளுடைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட் டெஸ்ட் இருக்கும், எல்லா அகாடமிலையும் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பார்ட் டெஸ்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக்ஸ், KCL, KVL என்ன, அப்புறம் வந்துட்டு சோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இந்த டாப்பிக்கில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் என்ன, DC and AC நெட்வொர்க்ஸ் தியரம், இந்த மாதிரி DC and AC நெட்வொர்க்ஸ் தியரம், இந்த போர்ஷன் அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்குது, டிரான்சியன் அனாலிசிஸ், DC and AC டிரான்சியன் அனாலிசிஸ், DC and AC டிரான்சியன் அனாலிசிஸ், அது பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். ரைட், அதே மாதிரி ரெசோனன்ஸ், சீரியஸ் பேரல் ரெசோனன்ஸ், அது பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். அப்புறம் 2 போர்ட் நெட்வொர்க்ஸ், அதுக்கு டெஸ்ட் இருக்கும். அப்புறம் 3 ஃபேஸ் சர்க்யூட், அதுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகே, அப்புறம் ஃபேஸார் டயக்ராம், அது பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு போர்ஷனுக்கும் நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம், டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இதில் வந்துட்டு நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எந்த அகாடமியும் ப்ரொவைட் பண்ணாத மாதிரி நம்ம வீடியோ கோர்ஸ், வீடியோ சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, வீடியோ சொல்யூஷன் எதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ்க்கு வீடியோ சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட், இது ஒரு மிகப்பெரிய எஃபோர்ட்க்கு அப்புறம் தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே, ஒரு பார்ட் டெஸ்ட்டுக்கும் யோசிச்சு பாருங்கள், ஒரு பார்ட் டெஸ்ட்டுக்கும் ஒரு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து 1, 2, 3லாம் இருக்காது. சப்ஜெக்ட் டெஸ்ட் ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருக்கும். அது ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாங்கிற பிளான் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம காம்போ டெஸ்ட்டை முடிச்சிடலாம். காம்போ டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சப்ஜெக்ட்ஸை கம்பைன் பண்ணி வச்சுருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்கா, எலக்ட்ரிக் சர்க்யூட்டையும் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் வைப்போம். எலக்ட்ரிக் சர்க்யூட்டையும் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸையும் நம்ம என்ன செய்வோம், கனெக்ட் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் டெஸ்ட் வைப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு 2 சப்ஜெக்ட்ஸாக நம்ம என்ன செய்வோம், கம்பைன் பண்ணி 2 சப்ஜெக்ட்ஸ் காம்போ டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்புறம் 4 சப்ஜெக்ட்ஸ் காம்போ டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம வந்து டெஸ்ட் சீரிஸை வந்து கேமிஃபை பண்ணுறோம். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக ஓல்டு டெஸ்ட் ப்ரைஸ் 1500 rupees. இந்த டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் ஒரு ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மில் போய்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா 1500 rupeesல நம்ம வந்து டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இல்லை உங்களுக்கு ஏப்ரல் 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 rupees இன்க்ரீஸ் ஆகிடும். எஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எஸ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்ஜெக்ட்ஸ் காம்போ, 4 சப்ஜெக்ட்ஸ் காம்போ மட்டும் இல்லாமல் 8 சப்ஜெக்ட்ஸ் காம்போ நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு சப்ஜெக்ட் டெஸ்ட்லேயுமே வந்து ஒரு சில டெஸ்ட் வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2000 rupees இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சார் அப்போ 1500 டெஸ்ட்டில் வந்து இதுதான் வருமானு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. 1500க்கு இப்போ வரைக்கும் செல் ஆகுது. ஓகே, ஏப்ரல் வரைக்கும் நம்ம வந்து செல் பண்ணுறோம். ஏப்ரலில் மார்ச் 31 வரைக்கும் நம்ம செல் பண்ணுறோம். அப்புறம் ஏப்ரல் 1லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 rupeesக்கு வந்து என்ன ஆகிடும், டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து போயிடும். ஓகே,
ரைட். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். ரைட். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செஷன்ஸ் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இன்னும் ஒரு சில செஷன்ஸ் கூட கம்பைன் நம்ம வந்து இன்னும் எல்லாத்தையுமே எல்லா லெக்சர்ஸுமே கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவாக நம்ம வந்து போஸ்ட் பண்ண தான் போகிறோம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக EMFT போஸ்ட் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து உங்களுக்கு வேறு என்ன டாபிக் இருக்குது, சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. அது ஓகே, ஒவ்வொன்றும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சம்மரைஸ் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கோர்ஸ் வேணுமா, டெஸ்ட் சீரிஸ் வேணுமா, எல்லாத்துக்கான வழியுமே நான் சொல்லிட்டேன். அப்புறம் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. எனக்கு ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் வந்து நிறைய சோர்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிங்கனாலும் சரி, புக்கை ரெஃபர் பண்ணிங்கனாலும் சரி. புக்கில் வந்து என்ன ப்ராப்ளம்னா நான் வந்து நம்ம நாகரத்தன் கோதாரி புக்கை வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணேன். அப்புறம் இன்னும் நிறைய புக்ஸ் நான் ரெஃபர் பண்ணி ஒவ்வொரு புக்ஸையாக ரெஃபர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துல வந்து எடுத்த தகவல் எல்லாத்தையுமே கன்சைஸ் பண்ணி இந்த கோர்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு எங்களுடைய கிளாஸஸ் கன்வீனியண்ட்டாக இருக்குது, எங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா மட்டும் நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் கோர்ஸை வந்து நீங்கள் 699 ரூபாய்க்கு என்ன செஞ்சுக்கலாம், ஃபார்மை ஃபில் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணணும் உங்களை நான் வந்து காண்டாக்ட் பண்ணுவேன். காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு தான் உங்ககிட்ட கோர்ஸை நான் செல் பண்ணுவேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம ஒருபோது என்ன செய்ய போகிறதில்ல, உங்ககிட்ட கோர்ஸை திணிக்க போகிறதில்ல. ஓகே, இந்த வீடியோவை ட்ரிபிள் இ படித்த உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.